காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கடற்கரைக்கு செல்வோமா பகுதி 2. நம்ம அதுக்கு முன்னாடி முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? உயிர்மெய் எழுத்து ஆ வரிசை. அதை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதை ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் எழுத்து கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. இப்போ அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வட்டமிடலாமா? என்னென்ன எழுத்துக்கள்லாம் கா, தா, மா, வா, சா. இந்த எழுத்துக்களை அந்த படத்துக்குள்ளே அந்த எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சி வட்டமிடணும். இப்போ முதல் எழுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? கா. கா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதை வட்டமிட்டாச்சு. அடுத்தது தா. தா எங்கே இருக்குது? இந்த மேகக்கூட்டத்துக்குள்ள இருக்குது. அதை வட்டமிடுறோம். அடுத்தது மா. மா இங்கே இருக்குது. அதை கண்டுபிடிச்சி வட்டமிட்டாச்சு. அடுத்து வா. இந்த கோழியோட கழுத்து பகுதியில் வா இருக்குது. அடுத்த எழுத்து சா. சா இங்கே இருக்குது. இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சி வட்டமிடணும். இப்போ அடுத்தது படிப்போம், இணைப்போம். இந்த படத்துக்கு தொடர்புடைய வார்த்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும்? இணைக்கணும். இப்போ முதல் வார்த்தை என்ன இருக்குது? வாசிங்க. சா, இக், கா, ரா, இம். சக்கரம். சக்கரம் படம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட பொருத்திடுறோம். அடுத்தது மா, லா, இர். மலர். மலர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. மலர் படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது கா, இல். கல். கல் படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது பட்டம். பா, இட், டா, இம். பட்டம். பட்டம் எங்கே இருக்குது? இங்கே பட்டம் படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது தந்தம். தா, இந்தா, இம். தந்தம். இந்த இருக்குது தந்தம். அந்த படத்தோட பொருத்திடுறோம். மாணவர்களே, அந்த எழுத்துக்களை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்து அந்த வார்த்தைகளை அடையாளம் கண்டு கொண்டு அந்த படங்களோட பொருத்தணும். இப்போ அடுத்தது எழுதி பழகுவேன். இப்போ இங்கே உயிர்மெய் எழுத்து ஆ வரிசை கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களுக்கு மேலேயே நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி பழகணும். எழுதலாமா? எழுதுங்க பார்ப்போம். கா, இந்த புள்ளி மேலே எழுதணும். ஞா, கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. அப்படியே அந்த எழுத்துக்களுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நம்ம எழுதணும். அடுத்தது படிப்போம், எழுதுவோம். இந்த வார்த்தைகளை நம்ம எழுத்து கூட்டி வாசித்து கொண்டே அடையாளம் கண்டு கொண்டு படிக்க வேண்டும். படிக்கலாமா? இப்போ முதல் எழுத்து என்ன? கா, இன். கண். அடுத்தது மா, இன். மண். மூன்றாவது கா, இட்டா, இம். கட்டம். நான்காவது சா, இட்டா, இம். சட்டம். ஐந்தாவது மா, இட்டா, இம். மட்டம். அடுத்தது மலர். மா, லா, இர். மலர். பா, லா, இம். பழம். வா, நா, இம். வனம். மா, இத்தா, லா, இம். மத்தளம். ஆ, இப்பா, லா, இம். அப்பளம். மாணவர்களே, இந்த வார்த்தைகளை எழுத்து கூட்டி வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது வா, இன், நா, இம். வண்ணம். வா, நா, இக்கா, இம். வணக்கம். மா, நா, இல். மணல். சா, நா, இல். சணல். ஆ, ஹா, இல். அகல். நா, ஹா, இல். நகல். பா, ஹா, இல். பகல். மாணவர்களே, இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதியில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் எழுத்து கூட்டி வாசித்து கொண்டே இருந்தால்தான் உங்களுக்கு என்ன வளரும்? வாசிப்பு திறன் வளரும். இப்போ அடுத்தது எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். இங்கே எழுத்துக்களை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த பக்கம் முதல் எழுத்து மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எழுத்துக்களை பார்த்து நம்மளுக்கு தேவையான புதிய வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கா மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 வட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எழுதலாம்? டா, இல். கா, டா, இல். கடல். இப்போ 2 வார்த்தை எழுதியாச்சு. டா எழுதியாச்சு, இல் எழுதியாச்சு. இப்போ மீதம் உள்ள வார்த்தைகளை பாருங்கள். இங்கே பா மட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன எழுதலாம்? லா, இம்.
இம் பழம். அடுத்து என்ன எழுதலாம்? இங்கே மா மட்டும் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதிருக்கு? ரா இம். இங்கே ரா, இங்கே இம். மரம். கடல், பழம், மரம். இப்படி இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். எழுதலாமா மாணவர்களே? நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.